கிராமம் என்பது எளிமையான ஒரு நடைமுறைகள் கொண்டது. ஆனால் நகரம் என்பது ரொம்ப சிக்கலானது. மாநகரங்கள்லாம் ரொம்ப சிக்கலானது. நீங்கள் ரோட்டுக்கு அடியில் நிலத்துக்கு அடியிலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மின்சார இணைப்பு போகும், கழிவுநீர் கால்வாய் போகும், அப்புறம் குடிநீர் இணைப்பு போகும். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, எரிவாயு இணைப்பு கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிலத்துக்கு அடியில் அவ்வளோ பாதாள சாக்கடை, குடிநீர் இணைப்பு, அப்புறம் மின்சார இணைப்பு, அப்புறம் வந்து இந்த எரிவாயு இணைப்பு, இப்படி ஒரு நிலத்திற்கு அடியில் அவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது. எங்கே இந்த நகரங்களில் மாநகரங்களில் வந்து அவ்வளோ விஷயம் அங்கே இருக்குது. அப்புறம் சாக்கடை கால்வாய் இதெல்லாம் உருவாவதற்கு நகரங்கள் தான் காரணம். கிராமங்களில் வாழ்ந்திருந்தால் சாக்கடை கால்வாய் தேவை இருந்திருக்காது, செப்டி டேங்க் தேவை இருந்திருக்காது. செப்டி டேங்க்லாம் தேவையில்லை. ஒரு திறந்தவெளி கழிப்பிடமாகவே நம்ம வாழ்ந்திருக்கலாம். திறந்தவெளி கழிப்பிடத்திலே மலம் கழித்திருக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் வந்து எல்லோரும் செப்டி டேங்கில் வந்து எல்லோரும் கக்கூசு, செப்டி டேங்கு இப்படியெல்லாம் பயன்படுத்தும் போது அப்போது ஏதாவது அந்த சாக்கடைகள் உருவாகுது, அதெல்லாம் இருக்குல்ல. ஒரு கழிவுநீர் உருவாகுதுன்னா அது திறந்த வெளியில் ஒரு மரத்துக்கோ செடிக்கோ பாய்ச்சணும். மற்றபடி அதை சாக்கடையாக அனுமதித்து பாதாள சாக்கடையில் தேர்ந்துட்டு அப்புறம் எதாவது அடப்படுத்தால் மனுஷங்களை தான் பயன்படுத்தணும். எல்லா மிஷின்கள் வந்து எல்லா நாட்டிலையுமே இந்த இது நடைமுறை இருக்க தான் செய்யுது. இந்த ஆனால் பல நாடுகளில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சில நாடுகளில் இன்னும் இருக்குது. அதில் இந்தியா அது மாதிரிலாம் இருக்குது. அதனால் வந்து இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நம்ம இதெல்லாம் இருந்திருக்கவே கூடாது. அப்படின்னா கிராமங்களில் தான் வசித்திருக்க வேண்டும். கிராமங்களில் வசித்திருந்தால் எளிமையாக இருந்திருக்கும். அந்த மாதிரி பெரிய சாக்கடைகள் உருவாகுது, நிறைய மக்கள் தொகை, நகரங்களுடைய வாழ்க்கை முறை, இதுதான் சாக்கடைகள் உருவாக காரணம். அதனால் வந்து நம்ம சாக்கடைகளே உருவாகக்கூடாது. செப்டி டேங்கு அது வந்து மலம் அள்ளுவதற்காக மனித உயிர்களை பயன்படுத்தக்கூடாது. அப்படிலாம் இருக்கணும். அப்படின்னா நம்ம வந்து கிராமங்களில் வசித்திருக்க வேண்டும். அப்போ தான் வந்து நாம் வந்து இந்த மாதிரியான துயரங்கள்லாம், மனித அவலங்கள்லாம் ஏற்படாமல் தடுத்திருக்க முடியும். நகரங்கள் உருவாவதையே தடுத்திருக்கணும். நகரங்கள் உருவாவதற்கு அனுமதித்திருக்கக்கூடாது. மாநகரங்கள் உருவாக அனுமதித்திருக்கக்கூடாது. கிராமங்கள் ஒரு எல்லை பரப்பளவில் இத்தனை பேர் தான் வசிக்க வேண்டும். அதற்கு அதிகமானவர்கள் வந்துவிட்டால் அவர்களை இன்னொரு கிராமத்தை உருவாக்கி அங்கு குடியேற செய்திருக்க வேண்டும். இப்படி கிராமங்களை மட்டும்தான், கிராமங்கள் அதற்கான எல்லைகள் பெரிதாகி கொண்டே போகும்போது அது நகரமாக மாறிவிடுகிறது. அதனால் நகரமாக மாறுவதற்கோ மாநகரமாக மாறுவதற்கோ நம்ம அனுமதித்திருக்கக்கூடாது. கிராமங்களை கிராமங்களாகவே இருந்திருக்க செய்ய வேண்டும். இருந்திருக்க செய்தால் மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்துருப்பாங்க. இந்த மாதிரி சாக்கடைகள் உருவாகிருக்காது. அப்புறம் வந்து பாதாள சாக்கடை இதெல்லாம் தேவை இருந்திருக்காது. ஒரு நிலத்தடியில் வந்து நிறைய ஒரு சிக்கலான அமைப்புங்கிறது, ஒரு நிலத்தடி அது நிலத்தை பயன்படுத்துவதில் ஒரு சிக்கலான மேலாண்மை எங்கே இருக்குதுன்னா நகரங்களில் இருக்கிறது, மாநகரங்களில் இருக்கிறது. அதை புரிஞ்சிக்கவும் முடியாது. எப்படி தான் வந்து அவ்வளோ மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் ஒரு சென்னையில், பாம்பேயில் வாழ்கிறாங்க. ஆனால் எல்லார் வீட்லேருந்து கழிவு நீர் எல்லாம் வெளியே போய் கரெக்டாக எப்படி கடலுக்கு அதெல்லாம் போய் சேருது? இதை எப்படி நிர்வகிக்கிறாங்க? எந்த வித சிரமமும் இல்லாமல் எப்படி நிர்வகிக்கப்படுகிறது? எல்லாம் ரொம்ப வியப்பான ஒரு நடைமுறை. நகரம் என்பது ரொம்ப சிக்கலானது. அது எப்படி சரியாக நடக்கிறது என்பது எப்படின்னாக்கா, ஒரு மிகப்பெரிய படிப்பு, இப்போ விஞ்ஞான படிப்புலாம் படிக்கிறாங்க, டாக்டர்லாம் படிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய படிப்பு, அவங்க செய்கிற அந்த வேலைகள் அதெல்லாம் நமக்கு வியப்பை தரும். ஒரு சாதாரண மனுஷங்களுக்கு வியப்பை தரும். எப்படி இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியப்பாக இருக்கும். அது மாதிரி தான் வந்து இந்த நகரங்கள் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப வியப்பை தருகிறது. ரொம்ப சிக்கலான ஒன்று. அதை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிற மாதிரி, அது ஒரு பொறியியல் இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி. அந்த நகர மக்களுடைய வாழ்வீடு அமைப்பு இருக்குல்ல, அது ரொம்ப சிக்கலானது. அது அவ்வளோ எளிதாக புரிஞ்சிக்கவே முடியாது. ரொம்ப கடினமானது. அதனால் எளிமையானவர்கள் நகரங்களில் வாழ்வதை தவிர்க்க வேண்டும். அவரவர் இயல்புக்கு தகுந்தார் மாதிரியான இடங்களை தான் தேர்வு செய்து வாழ வேண்டும். நீ எளிமையாக இருக்கிற, நான் வந்து எளிமையானவர்கள், நான் ரொம்ப யோசிச்சுலாம் இருக்கவே மாட்டேன், யோசித்து கஷ்டப்பட்டு மூளையை கசக்கி எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நான் செய்கிற வேலையும் எளிதாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா நீ கண்டிப்பாக நகரங்களில் இருக்கக்கூடாது. நீ இருக்கிற இடம் நகரங்கள் கிடையாது. நகரங்களில் யார் இருக்கணும்னாக்கா ரொம்ப மூளை உழைப்பு, நல்ல விஞ்ஞானிகள், நல்லா படித்தவங்க, திறமையானவங்க, ரொம்ப அதிக திறமை உள்ளவர்கள், அவர்கள் தான் நகரங்களில் இருக்க வேண்டும். அவர்கள் தான் நகரங்களை சரியாக புரிந்து கொண்டு அங்கு ஏற்படுகிற அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்கள் தான் அங்கே தகுதியானவர்கள். நகரங்களில் வாழ்வதற்கே ஒரு திறமை வேண்டும். கிராமங்களில் எளிமையானவர்கள் அவங்க கிராமங்களை நோக்கி போயிடணும்.
அந்த மாதிரி எளிமையானவங்க அங்கே போய் வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது. அதனால் அவர்களுக்கு திருப்தியாகவே இருக்காது. அதனால் எளிமையானவர்கள் வாழ வேண்டிய இடம் கிராமம். இந்த மாதிரி ரொம்ப சிக்கலான நடைமுறைகள் கொண்ட நகரத்தில் வாழ்வதற்கு ரொம்ப திறமை தேவை. மாநகரங்களில் வாழ்வதற்கு ரொம்ப திறமை இருந்தால் தான் மாநகரங்களில் வாழ முடியும். அதனால் எளிமையானவங்களுக்கு நகரங்களோ மாநகரங்களோ ஏற்ற இடமே அல்ல. உங்களுக்கு கூட்டத்தை பார்த்தா பிடிக்காதா? இரைச்சலை பிடிக்காதா? இரைச்சல்லாம் இருக்கக்கூடாதா? அமைதியை விரும்புகிறீர்களா? செயற்கையான சத்தங்களை நீங்கள் விரும்புவதில்லையா? அப்படின்னா நீங்கள் நகரங்களில் வசிக்கக்கூடாது. உங்களுடைய இயல்பு என்ன, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு கூட்டத்தை பார்த்தா பிடிக்காது, அமைதியாக இருக்கணும், அப்புறம் நெரிசல்னால் எனக்கு பிடிக்காது, அது மாதிரிலாம் உங்கள் இயல்பு என்னன்னு முடிவு பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப எளிமையானவர், நான் ரொம்ப கஷ்டமான வேலைகளை செய்ய மாட்டேன், ரொம்ப நேரம் வேலை செய்கிறது எனக்கு பிடிக்காது, என்னால் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன், இப்படி இயற்கையான விஷயத்தில் எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாழ்கிற இடம் நகரமாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக கிராமத்தில் தான் நீங்கள் வாழ வேண்டும். அப்போ தான் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீங்க. நிறைய பேர் இப்படி தான் ரொம்ப எளிமையானவங்கள்லாம் போய் நகரங்களில் போய் மாட்டிக்கிறாங்க. அவர்களுக்கு ரொம்ப எளிமையானவர்கள். நகரங்கள் ரொம்ப சிக்கலான அமைப்பு கொண்டது. அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் நகரங்களில் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அது ரொம்ப பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்தால் தான் நீங்கள் நகரங்களில் ரொம்ப திறமையானவர்களாக இருக்கணும். எல்லாருமே எளிமையானவர்கள் எவ்வளோ தான் பயிற்சி எடுத்தாலும் அவர்கள் நகரங்களை புரிந்து கொள்வதற்கு, நகரங்களில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு திறன் பெற்றவர்களாக ஆக முடியும். எளிமையானவர்கள் அவர்கள் எப்பொழுதும் எளிமையானவர்கள் தான். அதனால் அவர்கள் கிராமத்தில் இருந்தால்தான் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். அதனால் நிறைய பேர் நகரங்களில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. நகரத்தில் ஏதோ வந்துடுறாங்க, ஒரு இடத்துல வீடு கட்டி ஏதோ வேலை பார்க்குறாங்க, அது டக்குன்னு மாற்ற முடியாதுல்ல. அவங்கள பற்றி தெரியல, ஏன் நமக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லை. அவங்க மகிழ்ச்சியாகவே திருப்தியாகவே உணராமல் நகரங்களிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் மகிழ்ச்சியாக இல்லை, நம்மளால் ஏன் மகிழ்ச்சியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது தெரியறதில்ல. முதல்ல உணரணும், நாம் வாழ்கிற இடம் நமக்கு ஏற்றதா அப்படின்லாம் பார்க்கணும். நமக்கு இந்த நகரம் பிடிக்கலைங்கிறத உணர முடியும். எனக்கு இந்த சிட்டியே பிடிக்கலை, சென்னை பிடிக்கலை அப்படிங்கிறத அங்கே வாழ்கிறவங்க கேட்டால் சொல்லிடுவாங்க. உங்களுக்கு இந்த நகரம் பிடித்திருக்கிறதா அப்படின்னு கேட்டால், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு பிடிக்கலை இது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அதனால் பிடிக்கலையா, ரொம்ப காலம் வாழ்ந்துருக்கீங்க, உங்களுக்கே தெரியுது பிடிக்கலையா, அப்போ அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுங்க. நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும், நிறைய பணம் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு நகர வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்தியை உணரவே முடியாது. உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு திருப்தியை உணர முடியாது. அதனால் நீங்கள் திருப்தியை உணர வேண்டுமென்றால் குறைவான சம்பளமாக இருந்தாலும் சரி, உங்கள் இயல்பு எளிமையாக இருந்தால் நீங்கள் ஒரு கிராமத்தை நோக்கி சென்று விடுங்கள், அங்கே போய் வாழத் தொடங்குங்கள். அல்லது சிலருக்கு சிறு நகரங்களில் வாழ்வது பிடிச்சிருக்கும். கிராமமும் பிடிக்காது, பெரிய மாநகரமும் பிடிக்காது. ஒரு சிறு நகரத்தின் வெளிப்புற பகுதி, அந்த நகரத்தின் வெளிவட்ட பகுதி, அங்கே கொஞ்சம் அமைதி இருக்கும். அந்த நகரத்தின் இரைச்சல் இருக்காது, நெருக்கடி இருக்காது, கொசுக்கடி இருக்காது, பொல்யூஷன் இருக்காது. இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதே நேரத்தில் கிராமத்துக்கு போவதற்கும் அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. அந்த மாதிரி அவங்கவுங்க இயல்புக்கு எது பிடிச்சிருக்கு, எது நல்லா இருக்குது, ஒரு திருப்தியாக இருக்குது, அதை பார்த்து அதை நோக்கி நகரணும். அப்போ தான் அவங்க வாழ்க்கையை ஒழுங்காக வாழ முடியும். நிறைய பேர் நகரங்களில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது ஏன் இந்த நகரம் நமக்கு பிடிக்காமல் போச்சு. மன அழுத்தம், தலைவலி, இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். அதாவது பிடிக்காத இடத்துல வாழும்போது. பிடித்தவர்களோடு வாழ வேண்டும், பிடித்தவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நான் வசிக்கின்ற இடம் நமக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும், நமது இயல்போடு நமது கொள்கைகளோடு பொருந்தியதாக இருக்க வேண்டும், நமது கருத்துக்களோடு உடன்படுவதாக இருக்க வேண்டும். பிடித்த மனைவி, பிடித்த கணவன், அது மாதிரி பிடித்த வாழ்விடம், அது நகரமா அல்லது மாநகரமா அல்லது கிராமமா என்பதை நீங்கள் முடிவு செய்ய. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, இப்படி நீங்கள் உங்களுக்கு கிராமம்தான் பிடிச்சிருக்கு அல்லது சிறு நகரம்தான் பிடித்திருக்கிறது, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு மாநகரத்தில் போய் வாழ்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நரகமாக மாறிவிடும்.